அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இரண்டாவது நோன்பை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு செய்திகளை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மறுமையை மறவோம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை மனிதர்களாக, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக நம்மை ஆக்கியிருக்கின்றார். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே சில நம்பிக்கைகள் இருந்தாக வேண்டும். அது என்ன மாதிரியான நம்பிக்கைகள் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, தூதர்களை பற்றிய நம்பிக்கை, வானவர்களை பற்றிய நம்பிக்கை, இன்னும் வேதத்தை பற்றிய நம்பிக்கை, இன்னும் மறுமையை பற்றிய நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் இருந்தாக வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், வேதங்களை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், வானவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், மறுமையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கைகளிலே மிக மேலானதாக மறுமையை பற்றிய சிந்தனை யாரிடத்திலே இருக்கின்றதோ, எந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே மறுமை பற்றிய செய்திகள் ஆழமாக அவர்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கின்றதோ, அவர்களுடைய இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நல்ல குணங்களோடு அல்லாஹ்வுக்கு உற்ற அடியானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையை பற்றிய பயம் அவனிடத்திலே இருந்தாக வேண்டும். நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய தவறுகளுக்கு, அது பிற மனிதர்களுக்கு தெரிந்து செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நாம தனிமையிலே இருந்து செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி, எல்லா தவறுகளுக்கும் நாளை மறுமையிலே விசாரணை நாளையிலே அவன் கணக்கு கேட்பான். ஒவ்வொரு தவறுகளையும் அவன் சுட்டிக்காட்டி இந்த தவறுக்குண்டான தண்டனையை நமக்கு வழங்குவான் என்ற எண்ணம் எந்த ஒரு முஸ்லிம்களிடத்திலே இருக்கின்றதோ, அந்த முஸ்லிம் நல்ல நம்பிக்கையுடைய முஸ்லிம்களாக, மறுமையிலே சொர்க்கத்திற்குரிய முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வார். உண்மையிலே அதுதானே. இந்த உலகத்திலே எத்தனையோ குற்றங்கள் நம்மளிடத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த குற்றங்களுக்கு தண்டனைகளும் இந்த உலகத்திலே மனிதர்களால் கொடுக்கப்பட்டுதான் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டும் கூட அந்த குற்றங்கள் குறைந்தபாடு இருக்கின்றதா? எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டேதான் அதை பார்க்கக்கூடிய மக்கள் தான் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ மனிதனுடைய உள்ளத்துல மனிதர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள், கேள்விகள், கணக்குகளுக்கு எந்த விதமான பயமும் அவர்களிடத்தில் இல்லாத காரணத்தினால்தான் குற்றங்கள் அதிகரிக்கின்றன. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தவன் நாளை மறுமையிலே கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு அல்லது நாம செய்த தவறுகளுக்கு தகுந்த தண்டனையை வழங்குவான், அவர்களிடமிருந்து நாம் தப்ப முடியாது என்ற ஒரு சிந்தனை
ஏற்படுமே என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படியாப்பட்ட மனிதனாக இருப்பான், உண்மையான முஸ்லிம்னாக மூமினாக இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் மறுமை பற்றிய சிந்தனையை அடிக்கடி ஊட்டக்கூடியவர்களாக இருந்தது. நீங்கள் குர்ஆனை நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது பெரும்பாலும் மறுமை பற்றிய சிந்தனையை மனித சமூகத்திற்கு ஊட்டக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். நிறைய வசனங்கள், நிறைய அத்தியாயங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள், இவை அனைத்துமே மறுமையை பற்றிய செய்திகளை எடுத்துரைக்கிறதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த மறுமையை பற்றிய செய்தி தான் ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதரும் அவ்வளவு உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் மறுமை பற்றிய சிந்தனையை, அதுவும் இந்த ரமலானுடைய காலத்திலே மறுமை பற்றிய செய்தியை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்ற எண்ணத்தில் மறுமை பற்றிய செய்திகளை, சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். மறுமையை பற்றிய செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றான். மறுமை என்ற ஒரு வார்த்தை தான், மறுமை என்ற ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யௌமுல் கியாமா, மறுமை நாள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த மறுமை நாள்னா என்ன? இந்த ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தில் உள்ள மனிதர்களும் ஒட்டுமொத்த உயிரினங்களும் அழிக்கப்பட்டு நாளை மறுமையிலே கொண்டு செல்லப்படுவார்கள், ஒன்று திரட்டப்படுவார்கள், மறுமை நாளில் விசாரணைக்காக நிற்கப்படுவார்கள் என்று அந்த மறுமை நாள் என்று அதை சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌமுல் ஃபஸ்ல், அது தீர்ப்பு நாள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். என்ன தீர்ப்பு நாள்? இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பு நாளை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்துல வேணுமா நாம செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு நாம விலையை கொடுத்து நாம அந்த தீர்ப்பை மாற்றி விடலாம். இன்னைக்கு எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கின்றார்கள், அல்லது பெரும் பதவிகளில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு குற்றத்தை செய்து அவர்கள் தங்களுடைய பதவியின் காரணமாக அல்லது பணத்தின் காரணமாக அந்த குற்றத்திற்கு இணையாகாத அந்த குற்றங்களில் இருந்து தப்பிக்கக்கூடியதை நம்மால பார்க்க முடியுது. நீதியை விலை கொடுத்து வாங்கக்கூடியதாக நம்ம இந்த உலகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அப்படியாப்பட்டவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே, அந்த தீர்ப்பு நாளிலே எதுவும் செல்லுபடியாகாத ஒரு நாளாக அந்த தீர்ப்பு நாள் அமையும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எதை கொண்டு விலைக்கு வாங்க முடியாது. நீங்கள் எந்த புகழை சொன்னாலும் அங்கே எடுபடாது. நீங்கள் பணத்தை காட்டினாலும் அல்லது உங்களுடைய பதவியை சொன்னாலும் அல்லது எதை நீங்கள் சொன்னாலும் சரி, அங்கே எடுபடாது என்பதை தான் அல்லாஹ் தீர்ப்பு நாள் யௌமுல் ஃபஸ்ல் என்று அந்த தீர்ப்பு நாளை சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? மறுமை நாள் எப்படியெல்லாம் இருக்கு என்பதை நாம சொல்லிட்டு வர்றோம். அதுக்கடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல் யௌமுல் ஆகிர், அது இறுதி நாளாக இருக்கின்றது. அதுதான் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் உண்டான ஒரு இறுதி நாளாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்லி காட்டுகின்றான், யௌமுல் ஆசிஃபா, அண்மையில் வரக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் குற்றங்கள் செய்வதற்கு அல்லது நம்முடைய அமல்கள் தடைபடுவதற்கு அல்லது நம்முடைய அமல்கள் தூரமாக்கப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம இன்னும் நமக்கு இன்னும் வயதா இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்குது. மறுமை என்ன லேசா வருவது? இன்னும் அதற்கு எத்தனையோ அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய தூதரால சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட அடையாளங்கள்ல ஒண்ணு கூட நடக்கல. அப்ப இன்னும் நிறைய மறுமையுடைய காலம் ரொம்ப தூரமா இருக்குது. அதனால நாம என்ன செஞ்சுக்கிறோம்? நாம கொஞ்சம் சுகமா வாழ்ந்துக்குருவோம், சுகமா குற்றங்களை அனுபவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு நம்ம இடத்துல இருக்கு. அதனாலதான் நாம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட நாம் பாரம்பரியமாக்கக்கூடிய காரணம் என்ன? மறுமை நாள் இன்னும் இப்பமா வரப்போகுது. இன்னும் நமக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு, 40 வருஷம் இருக்கு, நமக்கே இன்னும் 40 வருஷம் இருக்கு. அப்ப இந்த 40 வருஷத்துல நாம செஞ்சுக்கலாம் என்ற அடிப்படையும் இது ஒரு காரணமாக அமைந்தது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இது சமீபத்துல தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, நானும் மறுமை நாளும் இப்படி படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அவர்கள் மறைந்தே 1500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப மறுமை எவ்வளவு விரைவாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை
நாம உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதற்கு பயப்படக்கூடியவர்களாக, அதற்கு நம்மை தயார் செய்யக்கூடியவர்களாக நம்மை முந்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம இந்த நேரத்திலே நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யௌமுல் ஃபஸ், அது எழுப்பப்படக்கூடிய ஒரு நாள். இந்த ஒற்றுமை ஏற்கனவே நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்களே, அந்த சென்றக்கூடிய அந்த நபர்கள் இறந்தக்கூடிய அந்த நபர்களும் ஏற்கனவே உயிரோடு இருந்து அந்த மறுமை நாளிலே அழிக்கப்பட்டக்கூடிய அந்த நபர்களும் ஒன்றாக எழுப்பக்கூடிய அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், யௌமுத் தகாபுன், அது நஷ்டமளிக்கக்கூடிய ஒரு நாள். இதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சில நபர்களுக்கு மறுமை நாள் மிகுந்த ஒரு நஷ்டமானுடைய ஒரு நாளாக இருக்கும். அது யாருக்கு இருக்கும்? யார் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து மீறினார்களோ, யார் மறுமையிலே சந்தேகம் கொண்டு மறுமை நாளுக்காக வேண்டி தயார் நிலையில் இல்லாமல் இருந்தார்களோ, அவர்களுக்கு அந்த ஒரு நாள் மிக கடுமையாக நஷ்டமளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா நாம அப்படி நினைச்சு பார்த்துக்கவே மாட்டோம். இப்படி ஒரு நாள் நமக்கு வரும், நாம செய்த தவறுகளுக்கு, நாம செய்த நன்மைகளுக்கும் அங்கே தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள் வரும் என்பதை நாம ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த நாளை அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த நாள் அவர்களுக்கு மிகுந்த நஷ்டமுடையதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போல இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌமுத் தலாக், அது சந்திப்புக்குரிய ஒரு நாள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌமுத் தனாத், அது அழைக்கப்படக்கூடிய ஒரு நாள். அனைத்து சமூக மக்களின் விசாரணைக்காக வேண்டி மனிதன் இருக்கின்ற பொழுது அழைக்கக்கூடிய அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று யௌமுல் ஜம், அது ஒன்று திரட்டக்கூடிய ஒரு நாள். எல்லா மனிதர்களையும், உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களையும், அனைத்து நபிமார்களை எல்லாரையும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யௌமுல் கிசாப், அது மறுமையினுடைய விசாரணைக்குரிய ஒரு நாள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது விசாரணையுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கும். அங்கே நீதி நிலைநாட்டப்படும். அவர்களுக்கு ஒரு நீதி, இவர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஜமாத் தலைவர்களுக்கு நீதி, இயக்க தலைவர்களுக்கு ஒரு நீதி என்று இல்லாமல் அனைவர்களுக்கும் ஒரே நீதி வழங்கக்கூடிய ஒரு நாளாக, நீதி நாளாக அது இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல் ஹாகக், உண்மையாக நிகழக்கூடியது. இது ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம நிறைய சந்தேகத்தில் இருக்கிறோம். உண்மையிலே அப்படி ஒரு நாள் வருமா? உண்மையிலே மறுமை நாள் என்பது நிகழுமா? அப்படி ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் பூமியை அழிப்பானா? அல்லது இறந்து போனவர்களையும் அல்லது அந்த நேரத்திலே அழிக்கப்பட்டவர்களையும் மீண்டும் எழுப்பக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றதா? அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா என்பது போன்ற சந்தேகங்கள் பிற மதத்தினருக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் கூட இன்னும் ஓரமாகத்தான் அந்த சிந்தனை இருக்கின்றது, அந்த சந்தேகம் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டி அது உண்மையாக நிகழும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். அது நடக்காமலா இருக்காது. கண்டிப்பாக இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதரும், அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லது இணை வைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, எவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மறுமையை நம்பியவர்கள் நம்பாதவர்கள், எல்லா அனைவரும் அந்த மறுமை நாளை சந்தித்துதான் தீர வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகின்றார். கண்டிப்பா அது நிகழும். அதுல உண்மை என்று அல்லாஹ் சொல்றான். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று யௌமுல் ஹஸ்ரத், அது கை சேதத்திற்குரிய ஒரு நாள். நம்ம அப்படி சொன்ன மாதிரி அவர்கள் யார் இந்த உலகத்திலே பாவியாக இருப்பார்களோ, குர்ஆனுக்கு மாற்றமாக நடப்பார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளுக்கு மாற்றமாக நடப்பார்களோ, அவர்களுக்கு கை சேதத்துக்குரிய ஒரு நாளாக இருக்கும். நாம இந்த உலகத்துல இந்த உலகம்தான் பெருசு என்று நம்பி இருந்தோமே, இந்த பொருளாதாரம் தான் நமக்கு உயர்வு என்று நம்பி இருந்தோமே, இந்த பதவியை தேடி ஓடி ஓடி உழைந்தோமே, அப்படியாப்பட்ட இந்த உலகத்துல கழித்து விட்டு இன்றைக்கு வந்து பார்த்தால் இதுதான் உண்மையான உலகம் என்பதை நாம நினைக்காமல் போய்விட்டோமே, இதற்கு தயாராக இல்லாமல் ஆகிவிட்டோமே என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதாக சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌமுல் குலூத், அதுதான் நிரந்தரமான ஒரு நாள் என்று சொல்லி காட்டுகின்றார். மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. அது நிரந்தர நாள். ஏதோ ஒரு வருஷம் அப்படி மறுமை நாளை ஏற்படுத்தி மீண்டும் பூமிக்கு அழுப்பக்கூடிய நாள் அல்ல.
ஒரு நிரந்தரமான நாள். அங்கே சென்றவர்கள் மீண்டும் திரும்பப்பட மாட்டார்கள். அதுதான் இறுதியான நாள், அதுதான் நிலையான உலகம். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம், அதற்காகத்தான் நம்முடைய இந்த வாழ்வு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும் என்பதை நாம நினைவில் கொள்ளக்கூட வேண்டும். அதுதான் இறுதியான ஒரு நாள். அங்க போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது. நரகமோ சொர்க்கமோ அதுதான் நிலையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுங்க, யௌமுத்தீன், அது தீர்ப்பு நாள். ஒவ்வொரு நபரும் தான் செய்த செயல்களுக்கு தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நாள். நீ நன்மை செஞ்சியா உனக்கு உண்டான ஒரு தீர்ப்பு, நீ தீமை செய்தியா உனக்கு உண்டான தண்டனை இது என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும். யௌமுல் ஹுரூஜ், வெளியேறக்கூடிய ஒரு நாள். அல் ஷாத், அந்நேரமாக இருக்கும். அல் காரியா, 101வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய அல் காரியா, அது திடுக்கிடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மறுமை நாள் என்பது அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் தவணை கொடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல, திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மனிதன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மறுமைக்காக தயார் செய்யப்படாத ஒரு நாளிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, எந்த ஒரு விஞ்ஞானத்தாலும் அழிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, எந்த ஒரு விஞ்ஞான அறிவாலும் அதை தடுக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த மறுமை நாளுடைய நிகழ்வு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல் வாகியா, அது மாபெரும் ஒரு நிகழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்றார். அது மாபெரும் ஒரு நிகழ்ச்சி, மனித சமூகம் பார்த்திராத ஒரு நிகழ்ச்சி, மனித சமூகம் எதிர்பார்த்திராத ஒரு நிகழ்ச்சி, மனித சமூகம் கண்டிராத ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌமுல் வஈத், அது எச்சரிக்கப்பட்ட ஒரு நாள், எச்சரிக்கப்பட்ட ஒரு நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மறுமையினுடைய வாசகங்களை அல்லாஹ் நமக்கு பெயர்களை சொல்லி நமக்கு சொல்லி காட்டி எச்சரிக்கை சொல்றான். எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கு இந்த மறுமையை பற்றிய எச்சரிக்கை எத்தனை வசனங்களிலே நமக்கு சொல்லப்படுகின்றது. மறுமைக்கு நீங்கள் தயாராகுங்கள், மறுமைக்கு நீங்கள் பயப்படுங்கள், மறுமையினுடைய விசாரணைக்கு நீங்கள் பயப்படுங்கள், மறுமையிலே இருக்கக்கூடிய தண்டனைகளுக்கு நீங்கள் பயப்படுங்கள். அந்த தண்டனைக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த தண்டனையும் வழங்க முடியாது. அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு உலகத்தில் உள்ள நன்மையை தவிர வேறு எதுவும் ஈடு கொடுக்க முடியாது என்பதையெல்லாம் எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளால பல்வேறு இடங்களிலே இதை பற்றி நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இந்த பெயர்கள் மறுமை பற்றிய பெயர்களை நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு கருத்துக்களை பொருட்படக்கூடிய அல்லாஹ் அந்த வார்த்தைகளால நமக்கு மறுமை பற்றிய சிந்தனையை நமக்கு அல்லாஹ் ஊட்டுகின்றான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதே போன்று இந்த இப்படியாப்பட்ட ஒரு மறுமை தான் இந்த மனித சமூகம், அதுவும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் கூட ஒரு சந்தேகத்தினுடைய ஒரு நிழலாகவே இருக்குது. உண்மை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்குமா? உலகம் அழிக்கப்படுமா? உலகம் அழிந்த பிறகு பின்னால் மனிதன் எழுப்பப்படுவானா? தான் இருந்த நிலையிலே எழுப்பப்படுவானா? அப்படி ஒரு மைதானம், மகசூருடைய மைதானம் என்று சொல்லுகின்றார்களே, அந்த மைதானம் அப்படி அமைக்கப்படுமா? ஒன்று போல எல்லாத்துக்கும் ஒரே நீதியான விசாரணை நடத்தப்படுமா என்பதை போன்ற பல்வேறு சந்தேகங்களை நமக்கும் இன்னும் ஒரு ஓரத்துல இருக்கத்தான் செய்கின்றது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஒவ்வொரு நபிமார்களிடம் இது போன்ற மறுமை பற்றிய செய்திகளை எடுத்து சொல்லும் போதெல்லாம் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு சந்தேகத்தில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வழியாக சொல்லி காட்டுகின்றார். ஏன் நமக்கும் அந்த ஓரத்தில் ஒரு சந்தேகம் இருக்கத்தானே செய்து, அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். உண்மையிலே இல்லை, அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? மறுமையை நம்பாம நாங்க தொலை வரோம், மறுமையை நம்பாம நாங்க முஸ்லீம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அதுக்கு ஈக்குவலா இருக்குதா? மறுமையை உண்மையிலே நம்புறோம், 100% நாம் உண்மையிலே நம்புகின்றோம் என்ற அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அப்படி இருந்தா ஃபஜ்ருக்கு ஃபுல்லா இருக்கணுமே. எப்படி முதல் நோன்புல முதல் இரவு தொழுகையில முழுவதுமாக நிரம்பி வழிந்ததோ அதே போன்றுதானே ஒவ்வொரு வக்துக்கு இருக்கணும். ஏன் இல்ல? அப்ப நீங்க மறுமையை நம்பலையா? இப்ப மறுமையை நம்புனா கேள்வி கணக்கு இருக்குன்னு நம்புனீங்கன்னா அப்ப இசாவுடைய தொழுகை என்னாச்சுன்னு நல்லா கேட்பாங்க, மகரிபுடைய தொழுகைக்கு ஏன் வரலன்னு கேட்பானே,
ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரலன்னு கேட்பானே, வெள்ளிக்கிழமை மட்டும் வந்தா போதும் என்று விட்டுருவானே. இப்ப இந்த சிந்தனை எல்லாம் நம்ம இடத்துல இல்ல, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லை என்பதை எதற்கு ஈக்குவலாக இருக்குது? இன்னும் நாங்க மறுமையை முழுமையா நம்பல, மறுமையினுடைய விசாரணையை நாங்க இன்னும் முழுமையாக நம்பல, இன்னும் மறுமையினுடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது, இன்னும் கபருடைய வாழ்க்கை இருக்குமா இல்லையா என்பது பற்றிய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. மனிதனுடைய இறப்பிற்கு பின்னால் அவனுடைய உடம்புகள் எல்லாம் மண் தின்னதற்கு பிறகும் கூட அவரை முழுமையாக அல்லாஹ் எழுப்புவான் என்ற சந்தேகம் இன்றும் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் இன்னும் நாங்கள் அமல்களை பிற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதான உண்மையான காரணம். உண்மையிலே நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தா ஒரு நேர தொழுகையை கூட விட மாட்டோமே, நாம ஹலாலான வியாபாரம் பார்ப்போமே, யாருடைய சொத்துக்கு ஆசை விட மாட்டோமே. ஏன் இது எல்லாம் நாளைக்கு மறுமையில விசாரணையில வந்து நிக்குமே, ஏன் தொழுதுன்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானே, அந்த நம்பிக்கை இருந்தா தொழுதுருப்போமே. ஏன் பொய் சொல்ற, பொய் சொன்னா அல்லாஹ் நாளை கண்டிப்பான் என்ற எண்ணம் இருந்தால் நாம பொய் சொல்லாமல் இருந்திருப்போமே. ஹராமான வியாபாரம் பார்த்தா நாளை மறுமையில அல்லாஹ் கண்டிப்பான் என்ற நமக்கு அந்த தவறு தெரிந்திருந்தா, அந்த எண்ணம் இருந்திருந்தா நாம ஹலாலான வியாபாரம் பார்த்திருப்போமே. அப்ப நாம் இதையெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் மறுமையில பற்றிய சிந்தனையில இன்னும் கொஞ்சம் குறைவு இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இப்படியாப்பட்ட மனிதர்களும் இருக்கின்றார்கள். யஸ்அலு அய்யான யௌமல் கியாமா, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று அவன் பரிகாசமா கேட்கிறான். அல்லாஹ் சொல்லும் போது எப்படியாப்பட்ட வார்த்தையை போடுறான்னு பாருங்க. மறுமை நாளை பற்றிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மக்கள் சமூகத்திற்கு எடுத்து சொல்லும் போது அவர்கள் கேட்ட வார்த்தை எப்படி இருக்கு? எல்லாம் சொல்றீங்களே, இல்லக்கு நாங்க பார்க்காதத கேட்காதத புதுசா ஏதோ சொல்றீங்களே, மறுமை நாளுங்கிறீங்க, தீர்ப்பு நாளுங்கிறீங்க, இங்க உள்ள தவறுக்கு நாளை மறுமையில தண்டனை இருக்கீங்க, நரகம் இருக்கீங்க, அல்லாஹ் விசாரணை நாள் இருக்கீங்க, இப்படி எல்லாம் சொல்லுதில்ல, அதனால எப்போ வரும்? பரிகாசமா கேட்கறது, அதனால எப்போ வரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான் இந்த மனிதன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல் கியாமா என்ற அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றான். இந்த மனித சமூகம் அப்படி கேட்கிறான். அதே போன்று இன்னொரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் சொல்றான், வா காலு இன்ஹிய இல்லா ஹயாத்து துன்யா வமா நஹுனு பிமஹுதுயின். அந்த மனிதர்கள் எப்படி சொல்வா, இவ்வுலகத்தில் நாம வாழ்வை தவிர நாம் இறந்த பிறகு நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று, ஆகவே இறந்த பின்னால் நாம் உயிர்ப்பிக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படி மனிதன் பேசிக்கிறான் பாருங்க. அது மனிதன் பேசிக்கிறான், இந்த உலகத்தில் நாம வாழ்வது இந்த ஒரு உலகம் தான், இந்த ஒரு உலகத்தை தவிர நாம் இந்த இறந்ததற்கு பிறகு நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று அந்த மனிதர்கள் நம்புகின்றார்கள். அதனால தான் நாம் இறந்த பின்னால் உயிர்விக்க மாட்டோம் என்று அந்த மனிதர்கள் சொல்வார்கள். இன்றைக்கு அந்த நம்முடைய மனித சமூகம் இன்றைக்கு பல்வேறு குற்றங்களுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாமே நிறைய பேரை பேச கேட்க முடியல. ஏன்னா வாழ்வது ஒருக்காதான், எதுக்கு போட்டுக்கிட்டு அதை இது எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோமா இல்லையா? இந்த ஒரு நினைப்பு தான் மனிதனை பல்வேறு குற்றங்களுக்கு ஆளாகிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு வாழ்க்கை தாண்டா, என்ஜாய் பண்ணிட்டு போவோம், எதுக்கு பயப்படணும்? அல்ல நமக்கு கொடுத்துருக்கிறான், நமக்கு அழகான பொருளாதாரம் இருக்குது, அதை வச்சு நிறைய தவறுகளை செய்வோம், அது எது தண்டனைன்னா அந்த பொருளாதாரத்தை வச்சே திருப்பிக்கிறோம் அப்படிங்கிற நினைப்போடு தானே இன்னைக்கு பல்வேறு குற்றங்களுக்கு காரணமா இருக்குது. அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் என்ன? செத்துட்டா முடிஞ்சிருச்சு இந்த உலக வாழ்க்கை, அதுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இல்லை. அதுக்கு பின்னால தோண்டி பார்த்து நீ இந்த நேரத்துல என்ன செஞ்ச என்ன தப்பு செஞ்ச அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் மனிதர்களை தவறின் பக்கம் எடுத்து செல்லுது. அப்ப அல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள் கண்டிப்பா வரும், அதுல எந்த மாற்று கருத்துங்க அல்ல. முதல்ல அது அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்யறான், வந்தே தீருங்கிற அல்ல. நீ நினைக்க மாதிரி வந்துட்டு அது நடக்காமலாம் இருக்காது. நீ நினைக்க மாதிரி இந்த உலகத்தோட உன் வாழ்க்கை முடியாது. அப்படி நீ வாழ்ந்திருந்தினா நீ மேல பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். மறுமை நாள் என்பது சந்தேகத்துக்குரிய நாள் அல்ல என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இன்னமாது ஆனவாதிவமா அந்தும் ஃபீ முஜ்ரிதீன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி நாள் நிச்சயமாக வந்தே தீரும், நீங்கள் அதை தடுத்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. நீங்க எதை சந்தேகத்தில் இருக்கீங்களோ
எதை வராது என்று நினைத்து இந்த உலகத்திலே நீங்கள் அப்படியே சான்றோடித்தனமாக வாழ்கின்றீர்களோ அந்த நாள் கண்டிப்பாக வந்துதான் தீரும். அதை நீங்கள் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். எவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். அது நீங்க விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படாவிட்டாலும் சரி, அல்லாஹ்வை நம்பினாலும் சரி, அல்லாஹ்வை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி, எல்லா மனிதர்களும் அந்த மறுமை வாழ்வை சந்தித்துதான் தீர வேண்டும். அது வந்தே தீரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். மறுமை நாளை பற்றிய ஒரு சிறு அச்சம், சிறு தயக்க நம்மிடத்துல இருந்தால் கூட நம்முடைய அமல்களை அது பாழாக்கிவிடும். அதனால மறுமை என்பது கண்டிப்பாக வந்துதான் தீரும். அதுல மாற்று கருத்து என்பது எவருக்கும் இருக்கக்கூடாது. குறிப்பாக முஸ்லிம்களாகிய நமக்கு அதுல எல்லளவும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துவிட்டா என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் பிற்படுத்தக்கூடியதாக மாறும். இலகுவாக நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து மீறுவோம், இந்த உலகத்திலே பாவங்களுக்கு நாம் ஆட்படுவோம் என்பதைத்தான் இந்த வறுமை பற்றிய சந்தேகம் நமக்கு உணர்த்தும் என்பதை சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாகிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். கேள்விக்கு உண்டான விஷயம் பெண்களுக்கா? முதல்ல பெண்களுக்கு உண்டான கேள்வி. அந்த மறுமை பற்றிய பெயர்களை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். அதுல யௌமுல் ஃபஷ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யௌமுல் ஃபஷ் பெண்களுக்கு தானே? பெண்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. முதல் கேள்வி பெண்கள். யௌமுல் ஃபஷ் அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? மைக் இருக்கா? எப்படி சொல்லுவாங்க? மைக் கொடுத்துருக்கா? தெரிஞ்சாலும் கை தூக்குங்க. அது சரி வராத. சரி, தெரிஞ்சாலும் கை தூக்குங்க. சொல்லுங்கம்மா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். எழுப்பப்படும் நாள். சரியான பதில். அந்த பரிசை கொடுத்துருங்க. இது ஆண்களுக்குண்டான கேள்வி. அந்த மறுமை நாளுக்குண்டான பெயர்கள் அல்காரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை சொன்னோம். அதில் நான் சொல்லும் போதே வசனத்தையும் சேர்த்து சொன்னேன், அத்தியாயத்தினுடைய நம்பரையும் சேர்த்து சொன்னேன். அது எத்தனாவது அத்தியாயம்? அல்காரியா. அந்த வசனத்தை சேர்த்து அந்த அத்தியாயத்தினுடைய நம்பரை சொன்னேன். இந்த கேள்வி கேட்கணுன்னே அந்த அத்தியாயத்தினுடைய பேரை சொன்னேன். 101. அல்ஹம்துலில்லாஹ். சரி, சரியான பதில். சரி, பெண்களுக்கு உண்டான இரண்டாவது கேள்வி. யஷோலு ஐயான யௌமுல் கியாமா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய பெயரை சொன்னோம். அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? வசனத்தினுடைய நம்பர் என்ன? தெரிஞ்சவங்க கைத்து. ஒரு அருமையான ஒரு அத்தியாயம். எல்லாரும் கண்டிப்பாக உள்ளத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு அத்தியாயம். சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அது அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? வசனத்தினுடைய நம்பர் என்ன? ரெண்டையும் நான் சொன்னேன். யஷோலு ஐயான யௌமுல் கியாமா